நான் சொல்ல போற இந்த 5 சேஞ்சஸை உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஹெல்த்தியா ஆகலாம். நம்பர் 1, பேலன்ஸ் டயட். மோஸ்ட் ஆஃப் த டைம் பேலன்ஸ் டயட்டா சாப்பிடுங்க. அதாவது உங்களோட மீல்ல வந்து கார்ப்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மூணுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு வந்து நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களோட டயட்ல இருக்கணும். இதுதான் நம்பர் 1. செகண்ட் வந்து ஹைட்ரேஷன். ஸோ எய்ம் ஃபார் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ வாட்டர்ங்கிறது ரொம்ப முக்கியம். தேர்ட், மூமெண்ட். ஸோ எனி கைண்ட் ஆஃப் மூமெண்ட்னா நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காம வந்து ஏதாவது வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறது. ஸோ கோ ஃபார் வாக்கிங், இல்லை உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா டான்ஸ் பண்ணுங்க, ஜூம்பா பண்ணுங்க, இல்லை கார்டியோ பண்ண முடியுமா பண்ணுங்க, என்ன பிடிக்குதோ எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. பட் அது கூடவே சேர்ந்து மினிமம் 3 days ஆகுது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து எவ்ரி சிங்கிள் வீக் நீங்கள் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வந்து இருக்கிற வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்ட்ரெஸ், யாரை கேட்டாலும் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மேனேஜ் பண்ணிங்கனாவே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்ந்து போயிடும். ஸோ அடுத்தது வந்து ஸ்லீப் தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஸ்லீப்பை நீங்கள் ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாதி ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும். டெய்லி 7 to 8 hours ஸ்லீப்புங்கிறது ஒரு மஸ்ட். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லீப்பை வந்து எக்காரணத்தை கொண்டோ அந்த 7 to 8 hours ஸ்லீப்பை யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அந்த ஸ்லீப் டைமில் தான் உங்கள் பாடி வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும் போது ரெக்கவரி வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அது இல்லைன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ எய்ம் ஃபார் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 5 விஷயம் தான் வந்து தேவையே தவிர மற்றதெல்லாம் வந்து வெறும் நாய்ஸஸ் தான். இந்த 5 விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணாவே வந்து நீங்கள் ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணலாம்.